திராவிட முன்னேற்ற கழகத்தை பத்தி பேசுறதுக்கெல்லாம் அவருக்கு ஒரு திறம் இருக்கா அப்படின்றத நம்ம யோசிக்கணும். நல்லா யோசிக்கணும் சார். நான் வார்த்தையை சரியாதான் பயன்படுத்துறேன். அப்போ உங்களுடைய ஒரு மாநில சுயாட்சியை விட்டு கொடுத்து மொத்த கட்சியை நீங்க அடமான வச்சீங்க. சரி, இன்னைக்கு என்ன தமிழ்நாட்டையே அடமான வைக்கிற மாதிரிதான் அவங்க கிட்ட போய் நீங்க கூட்டணி சேர்ந்திருக்கீங்களா? திரும்ப எடப்பாடியார தான் நான் கேட்கிறேன். திராவிடம்னா என்னன்னு தெரியாதுன்னு சொல்லுவாரு, அது பரவாயில்ல, விட்டுருங்க. ஆனா கொள்கை கூடவா சார் தெரியாது? கூட்டணிக்கு கொள்கை வேணுமா, ஆட்சி அமைக்கிற யுக்தி வேணுமா? சேர்றதுல உங்களுக்கு என்ன சிக்கல்? சார், எங்களுக்கு மட்டும் சிக்கல் இல்ல, தமிழ்நாட்டுக்கே சிக்கல் தான். இன்னைக்கு அவங்க கல்வி நிதியே கொடுக்கலனாலும் எங்களுடைய முதலமைச்சர் சொல்றாரு 2500 கோடி என்ன நீ மும்மொழி ஏத்துட்டாதான் 10,000 கோடி கொடுப்பேனாலும் அது எனக்கு தேவையில்லை, என் பிள்ளைகளை நானே படிக்க வைக்கிறேன்னு சொல்லி நாங்க கேக்குறதுதான் அவங்களுக்கு பிரச்சனைங்கிறது தானே சார் இன்னைக்கு வெளிப்படையா தெரியுது. கேள்வி கேட்கறது பிரச்சனை இல்ல, அதிமுகவையும் கேள்வி கேளுங்கன்னு சொல்றதா பிரச்சனை சார். இவங்க எந்த திமுக மேல வைக்கிறதுக்கு அதான் சார், இவங்க எந்த விமர்சனமும் திமுக மேல வைக்கிறதுக்கு ஒரு உரிமை இருக்கு அப்படிங்கும் போது இது ஜனநாயக நாடு தானே. நீங்க செய்யறது தவறுங்கிறத சுட்டி காமிக்கிற உரிமை எங்களுக்கும் இருக்கு சார். ஆனா நிறைய பேர் தூண்டல் போட்டுட்டுதான் சார் இருக்காங்க, எனக்கு இந்த மீன் மாட்டுமா அப்படின்னு. ஆனா திருமா அவர்கள் ரொம்ப தெளிவா இருக்காரு. அண்ணா அவர்கள், நான் சுராயா, உங்க மீன்ல தான் நான் மாட்டவே மாட்டேன். காங்கிரஸ் கட்சி துணை முதல்வர் பதவி கேட்டா என்ன அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. டெல்லி தலைமை அப்படி ஒரு கோரிக்கை வைத்தால் என்ன ஆகும்? அதுதான் சார், நான் எதுவும் நடக்கலாம். அதனால எதுவும் நடக்கலாம், எதுவும் நடக்கலாம். அதுக்கும் இதே பதில் தான் சார். அது ஒரு கட்சியுடைய சிக்கல். திருப்பி அவங்க என்ன கேட்பாங்கன்னா, இப்ப திமுக வாரிசு அரசியல் இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? எடப்பாடி அவருடைய வாரிசு செஞ்ச செயல்னாலதான் சார் இதுக்கு கூட்டணிக்கு அவங்க ஓகே பண்ணிருக்காங்க. நாங்களா சார் சொன்னோம் இவங்களோட கூட்டணி அமைச்சா தீ குளிச்சுக்குவோம், நாங்களா சொன்னோம் இவங்களோட கூட்டணி அமைச்சனாலதான் 40,000 வாக்கு எனக்கு போச்சுன்னு அவங்க ஆளுங்கதான் சார் சொன்னாங்க. உங்கள் லெஜண்ட் சரோனாவில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 2000 தள்ளுபடி. ஏப்ரல் 22 முதல் மே 4 வரை. தி லெஜண்ட் நியூ சரோனா ஸ்டோர்ஸ் பிரம்மாண்டமாய் பாடி. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைக்கு நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் திமுகவுடைய தலைமை கழக பேச்சாளர் திரு நாகநந்தினி அவர்கள். மேடம் வணக்கம். மேடம் வணக்கம். அதிமுக பிஜேபி உடைய கூட்டணி என்பது அந்த கட்சியுடைய பிரச்சனை. திரு எடப்பாடி அவர்கள், நாங்க யாரோட கூட்டணி வைக்கணும்ன்றத நாங்க முடிவு பண்ணுவோம். ஆனா கடந்த காலங்கள்ல திமுக பிஜேபியோட கூட்டணி வச்சீங்களே, அப்ப மட்டும் உங்களுக்கு அந்த கூட்டணி இனிச்சுதா அப்படின்ற ஒரு கேள்வியும் கேட்டிருக்காரு. இதுல ஒரு நியாயம் இருக்கு இல்லையா? அந்த கட்சியுடைய பிரச்சனை, அவர் கேட்ட கேள்வியில ஒரு நியாயம் இருக்கு இல்லையா? இது எப்படி பாக்குறீங்க? சரியான கேள்வி திரு எடப்பாடியார் கேட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. நியாயம் இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு. எடப்பாடியாரும் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் ஒன்னா அப்படின்னு இங்கதான் யோசிச்சு பார்க்கணும். இன்னொன்னு, திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ன நிலைப்பாட்டுல இதுக்கு முன்னாடி இருந்துச்சு அப்படிங்கிறது யோசிச்சு பார்க்கணும். அதாவது 77 காலகட்டத்திலேயே திரு எம்ஜிஆர் அவர்கள் சொல்லுவாங்க, தலைமை, அதாவது திமுகவுக்கும் சரி அஇஅதிமுகவும் சரி, தலைமை வேறு வேறாக இருந்தாலும் 5 கொள்கைன்ற அடிப்படையில நாங்கள் இரு கட்சிகளும் துப்பாக்கியில் இருக்கக்கூடிய இரு குழாய்கள் போலதான் நாங்க செயல்படுவோம். அந்த அளவுக்கு தமிழ்நாட்டுக்காக அண்ணா வழியில அவர் சொன்ன விஷயத்த தாங்கி நிற்கக்கூடிய கொள்கை சார்ந்து தாங்கி நிற்போம்னு சொன்னாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு கொள்கை என்னன்னு தெரியுமா சார்? திரும்ப எடப்பாடியார தான் நான் கேட்கிறேன். அவருக்கு அவருடைய கொள்கை என்ன? திராவிடம்னா என்னன்னு தெரியாதுன்னு சொல்லுவாரு, அது பரவாயில்ல, விட்டுருங்க. ஆனா கொள்கை கூடவா சார் தெரியாது? இத்தனை வருஷமா கொள்கை தேவையில்லையே. ஒரு கூட்டணிக்கு கொள்கை வேணுமா, ஆட்சி அமைக்கிற யுக்தி வேணுமா? அப்படி இல்ல சார். எந்த நிலை வந்தாலும் கொள்கையை விட்டு கொடுக்காம இருக்கிறதா ஒரு கட்சியினுடைய அடிப்படை. அதனாலதான் அண்ணா அவர்கள் சொல்லுவாங்க, பதவி அப்படிங்கிறது துண்டு மாதிரி, ஆனா கொள்கை அப்படிங்கிறது வேட்டி மாதிரி. அப்போ கொள்கை போயிடுச்சுன்னா மானம் போயிடும், தன்னுடைய அஸ்திவார நிலைமையே இல்லாம போயிடுங்கிறதா சார் இது ஒரு நிதர்சனமான உண்மை. இன்னொன்னு, திராவிட முன்னேற்ற கழகத்தை பத்தி பேசுறதுக்கெல்லாம் அவருக்கு ஒரு திறம் இருக்கா அப்படின்றத நம்ம யோசிக்கணும். நல்லா யோசிக்கணும் சார். நான் வார்த்தையை சரியாதான் பயன்படுத்துறேன். அதாவது யோசிச்சு பார்க்கணும். இந்த மினிமம் காமன் ப்ரோக்ராம்னு ஒண்ணு இருக்கு. அந்த ப்ரோக்ராம் அடிப்படையில தான் இவங்க சொன்னாங்க இல்லையா, பிஜேபியும் டிஎம்கேவும் ஆல்ரெடி அலைன்ஸ் வச்சிருக்குது அப்படின்னு சொல்றாங்களே. எங்களுடைய முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் ஐயா தன்மானம் மிக்கவர், என்னைக்குமே கொற்ற கொடையா கொள்கையா எது வேண்டும் என கேட்டில் அப்படின்னு சொல்லும் போது எங்களுக்கு கொள்கைதான் முக்கியம்னு நின்ன ஒரு இயக்கம் தான் எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகம். அதை இவங்க மறந்துடவே கூடாது. அன்னைக்கு 3 கண்டிஷன் போட்டோம் சார்.
அதாவது காஷ்மீருக்கான சிறப்பந்தஸ்தை பெறக்கூடாது, அதாவது திரும்ப பெறக்கூடாது. அதே மாதிரி பாபர் மசூதியை இடிக்கக்கூடாது, சிஐஏ கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு மினிமம் ஒரு காமன் பிளான் மூலமா தான் அந்த ப்ரோக்ராம் மூலியமா கையெழுத்திடப்பட்டு அதுக்கப்புறம் தான் நாங்க வந்து அவங்களோட கூட்டணி வச்சுக்கிட்டோம். இன்னைக்கு நான் என்ன கேக்குறேன், மக்கள் காமன் மினிமம் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லக்கூடிய குறைந்தபட்ச ஒரு புனந்துறவு ஒப்பனைகள்ல தான் நாங்க இது பண்றோம். அதாவது சிஏஏ கொண்டு வரக்கூடாது, பொது சிவில் சட்டம் கொண்டு வரக்கூடாது, அடுத்தது காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்தை திரும்ப பெறக்கூடாது, பாபர் மசூதியை இடிக்கக்கூடாது அப்படிங்கிற இந்த தார்மீக அடிப்படையில அவங்க ஓகேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அதுவும் தேசிய ஒன்றிய இந்தியாவினுடைய ஒரு நல்லாட்சிக்காக நாங்க வந்து அவங்களுடைய கூட்டணியில வைக்கிறோம். நான் இவங்க கிட்ட இப்ப என்ன கேக்குறேன்னா, இன்னைக்கு இவங்க நிறைய பிரச்சனை இருக்குங்க, ஜிஎஸ்டி இருக்கு, அதே மாதிரி நீட்டுக்கு விலக்குக்கான பிரச்சனை போயிட்டு இருக்கு, இன்னைக்கு மாநில சுயாட்சிக்கே பிரச்சனை வந்திருக்கு, தொகுதி மறுசீரமைப்பு நம்ம பேசிட்டு இருக்கோம், இன்னைக்கு குழந்தைங்களுக்கு கொடுக்க வேண்டிய கல்விகளுக்கான உரிமைகள் இன்னைக்கு சரியா கிடைக்க மாட்டேங்குது, அதுக்கான தொகை கிடைக்க மாட்டேங்குது, மக்களுக்கான பேரிடர் நிதி கூட அவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் நம்ம ஒன்றியத்தோட நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம் சார் தொடர்ந்து இந்த 4 வருஷங்களா. ஏன் அவங்க இருந்த காலகட்டத்தில இருந்து இது நடந்துட்டு தான் இருக்கு. அப்போ இவங்க எந்த அடிப்படையில இவங்க எதை வந்து அவங்க ஓகே சொல்லிட்டாங்க, பிஜேபியோட அவங்க எதுக்கு இந்த மாதிரி மக்களுக்கு சார்ந்த பிரச்சனை, நீங்க கொள்கையை கூடி விட்டுருங்க, ஆனா மக்களுக்கு சார்ந்த பிரச்சனையை எதுக்கு அவங்க இசைவு தருவாங்கன்னு சொல்லி இவங்க கூட்டணி அமைச்சிருக்காங்க அப்படிங்கறதா எங்களுடைய கேள்வியா இருக்கு. அப்போ உங்களுடைய ஒரு மாநில சுயாட்சியை விட்டு கொடுத்து மொத்த கட்சியை நீங்க அடமான வச்சீங்க, சரி, இன்னைக்கு என்ன தமிழ்நாட்டையே அடமான வைக்கிற மாதிரிதான் அவங்க கிட்ட போய் நீங்க கூட்டணி சேர்ந்திருக்கீங்களா அப்படிங்கறது ஒரு விஷயம். இதுல என்னோட ஒரு கேள்வி என்னன்னா சார், 2021 இவங்க கூட்டணியில இருந்தாங்க, சரியா சார், 24 இவங்க கூட்டணி விட்டு பிரிஞ்சாங்க. இப்போ என்ன அடிப்படையில அவங்க அன்னைக்கு கூட்டணியில சேர்ந்தாங்க, இன்னைக்கு இடையில பிரிஞ்சு இவங்களுக்கு என்ன நல்ல விஷயம் நடந்துச்சு, இப்ப திரும்பவும் சேர்றதுனால இவங்களுக்கு என்ன விஷயம் நடக்க போகுது அப்படிங்கறதையும் அவர் சொல்லிருக்கணும்ல சார். சார் எங்களுக்கு மட்டும் சிக்கல் இல்ல, தமிழ்நாட்டுக்கே சிக்கல் தான், தமிழ்நாட்டுக்கே சிக்கல் தான் சார். அதுதான் நாங்க சொல்றோம், ஒன்றிய அரசு இவ்வளவு வஞ்சிக்குது, குழந்தைங்களுக்கான நிதி குடிக்கிறது இல்ல, அப்புறம் எங்களுக்கான பேரிடர் இது கொடுக்கறது இல்ல. இப்ப ஜிஎஸ்டின்னு எடுத்துக்கோங்க, நிதி பகிர்வுல இவ்வளவு பெரிய பாரபட்சம். போன முறை பட்ஜெட்ல படிக்கும் போது தமிழ்நாடுங்கிற பேரையே ஒன்றிய நிதியமைச்சர் சொல்லவே இல்லை. அப்படிங்கும் போது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை நாங்க அடுக்கிக்கிட்டே வந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு இந்தி திணிப்புங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கோட்பாடை அவங்க வந்து நம்ம மேல திணிக்க பாக்குறாங்க. அப்ப இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு சார். இதுக்கெல்லாம் என்ன தீர்வு திரு அமித்ஷா அவர்கள் எடப்பாடி அவர்கள் கிட்ட சொன்னாங்க, இவங்க 2 பேரும் கூட்டணியில இப்படி உட்கார்ந்து இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு ரொம்ப அடிப்படை கேள்வி, நீங்க சொன்ன இந்த எல்லா பிரச்சனையுமே அணுக வேண்டிய இடத்துல இருக்கிறது திமுக தான். நல்லா கவனிங்க, ஒன்றியத்துல இருக்கக்கூடிய அரசு கொண்டு வர எல்லா திட்டங்களையும் மிக கடுமையாக எதிர்க்கிற இடத்துல இருக்கிறது திமுக. கடந்த காலங்கள்ல நாங்க ஆட்சிக்கு வந்ததெல்லாம் மாத்திடுவோம், ஒரு கையெழுத்து நீட்டு அப்படின்னு சொன்னதும் எல்லாம் திமுக தான். அப்ப நீங்க சண்டை போட வேண்டிய இடத்துல கூட்டணியை பத்தி ஏன் கவலைப்படணும்ன்ற இவ்வளவு ஒரு கவலை ஏன் சார்? கூட்டணியை பத்தி கவலைங்கிறது எங்களுக்கு இவங்க கூட்டணி வச்சுட்டாங்கன்றதெல்லாம் கவலை இல்லை, இப்படி தமிழ்நாட்டையே அடமான வைக்கிற அளவுக்கு கொண்டு போய் அவங்க கிட்ட சரண்டர் ஆயிட்டாங்களேங்கிறதா ஒரு கவலை. இன்னொன்னு, நீங்க சொன்னீங்கல்ல ரகசியத்தை சொல்லிடுவோம், கையெழுத்து போட இடத்த நாங்க இருக்கோம், இன்னைக்கு உண்மையாலுமே போராடி தானே சார் எல்லா உரிமையும் பெற்றுட்டு இருக்கோம். இன்னைக்கு அதற்கு உச்ச நீதிமன்றமே ஒரு பெரிய கொட்டு வைக்கிற மாதிரி தானே ஆளுநருக்கு மிகப்பெரிய ஒரு விஷயத்த செஞ்சு நீங்க செய்யறது ஒரு ஜனநாயகம் இல்ல, நீங்க பண்றது சரி இல்ல, நாகரிகம் இல்லாம இருக்கு அப்படின்றதுனாலதானே அவங்க ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. அது வந்து நிரந்தர தீர்வா சொல்லப்படல, அது மறுபடியும் நகர போகுதுன்றாங்க. அது என்ன ஆக போதும் அது பொறுத்து. அதுதான், என்ன நகர்வு செஞ்சாலும் போராடி வந்தது தானே சார் திராவிட முன்னேற்ற கழகமே. தமிழ்நாடுன்ற இந்த பேரையே போராடிதான் நம்ம வாங்கியிருக்கோம். அப்படிங்கும் போது தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய எல்லா நிலைப்பாட்டுக்கும் எப்படியாச்சும் போராடி அதை திரும்ப பெற்று கொடுத்துருவோம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுல தான் இருக்கு. இன்னைக்கு அவங்க கல்வி நிதியே கொடுக்கலனாலும் எங்களுடைய முதலமைச்சர் சொல்றாரு, 2500 கோடி என்ன நீ மும்மொழி ஏத்துக்கிட்டதா 10,000 கோடி கொடுப்பேனாலும் அது எனக்கு தேவையில்லை, என் பிள்ளைங்களை நானே படிக்க வைக்கிறேன்னு சொல்லி இன்னைக்கு சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ்ல தமிழ்நாடு வருமானு யோசிச்சுட்டு இருக்கும் போது இன்னைக்கு 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தேர்ச்சி பெற்று இன்னைக்கு நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக இவ்வளவு பெரிய ஒரு பாராட்டுகளை தமிழ்நாட்டுக்கு பெற்று கொடுத்திருக்காங்க. அப்படிங்கும் போது இது திராவிட மாடல் ஆட்சி நாங்க சிறந்த சாதனை தாங்க சார். நாங்க அப்போ போராடினாலும் ஒன்றிய அரசு எதிர்த்து கேள்வி கேட்டாலும் அவங்க எங்களை வஞ்சிக்கவே செஞ்சாலும் கூட இன்னைக்கும் பொருளாதார குறியீட்டுல 9.96% 9.69% முன்னிலைப்படுத்த ஒரு மாநிலமா தானே தமிழ்நாடு இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு. அதை ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்கணும். இன்னைக்கு தொகுதி மறுசீரமைப்பு அப்படின்னு சொல்லி இவங்க பிரச்சனை கொண்டு வரும் போதும்
இன்னைக்கு இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய 7 மாநில முதல்வர்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டை நாடி நீங்க சொல்றது சரிதான் அப்படின்னு சொல்லி எங்களுடைய முதல்வரை பார்த்து அவரோட கை கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னா நாங்களா சார் கேள்வி கேட்காம இருக்கிறோம்? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நாங்க கேட்கறதுதான் அவங்களுக்கு பிரச்சனைங்கிறது தானே சார் இன்னைக்கு வெளிப்படையா தெரியுது. நீங்க கேள்வி கேட்கறது பிரச்சனை இல்ல, அதிமுகவையும் கேள்வி கேளுங்கன்னு சொல்றதா பிரச்சனை. அது அவங்க பிரச்சனை. இப்போ நீங்களே வந்துட்டீங்களா சார்? அதனாலதான் நாங்க சொல்றோம், இது அடிமையா இருக்கக்கூடிய ஒரு இயக்கம் இல்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட திமுகவினுடைய பேரே வந்து அண்ணாவளியில நின்றுட்டு இருக்குங்கிறது தான். ஆனா இன்னைக்கு அதை அமித்ஷா அடிமை திமுகவா மாத்தி வச்சிருக்கீங்களே ஏன் அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்துலதான் சார் கேட்கிறோம். அவங்களும் தமிழ்நாட்டுல தானே சார் இருக்காங்க. எதிர் துருவமாகவே இருந்தாலும் அவர்களும் தமிழ்நாட்டை சேர்ந்த, அதுவும் ஒரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அண்ணாவளியிலிருந்து போனவர் சார். இன்னைக்கு இவருக்கு வேணா, எடப்பாடி அவருக்கு வேணா கொள்கை தெரியாம இருக்கலாம். அடிமட்ட அதிமுக உறுப்பினர் அழுகிறாரு. ஏன் திருப்பூர்ல குணசேகரன் அப்படிங்கிறவரு இன்னைக்கு என்னைக்கு இவங்க கூட்டணியில சேர்ந்தாங்களோ அன்னைக்கே தொலைக்காட்சியில எல்லாம் வந்துச்சு, மேடல் நின்று அழுகாரு சார். அதற்கு அங்க இருக்கக்கூடிய திருப்பூர்ல இருக்கக்கூடிய அதே பாஜக நிர்வாகி திரு கார்த்திக் அவர்கள் சமூக வலைத்தளத்துல பொதுவா பதிவு போடுறாரு. என்ன போடுறாரு? நீங்க கூட்டணியை பத்தி பேசுறதெல்லாம் வந்து உங்களுக்கு இது நல்லது இல்ல அப்படின்னு போடுறாங்க. இதற்கு அதிமுக தலைமை என்ன முடிவு எடுத்துச்சு? ஒரு நிமிஷம் யோசிச்சு இவங்க அவங்க தலைமை முடிவு பண்ணும் சார். அதை தட்டி கேட்கிற இடத்துல நாங்க இருக்கோம் சார். இவங்க எந்த விமர்சனமும் திமுக மேல வைக்கிறதுக்கு, அதான் சார், இவங்க எந்த விமர்சனமும் திமுக மேல வைக்கிறதுக்கு ஒரு உரிமை இருக்கு அப்படிங்கும் போது இது ஜனநாயக நாடு தானே. நீங்க செய்யறது தவறுங்கிறத சுட்டி காமிக்கிற உரிமை எங்களுக்கும் இருக்கு சார். அதுவும் இப்படி தமிழ்நாட்டை வஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஒன்றிய அரசோடையே நீங்க போய் இணைஞ்சிருக்கிறீங்களே, சரி இணைஞ்சிட்டீங்க, பரவாயில்ல சார், இணைஞ்சிட்டீங்க. எங்களுக்கான நீங்க பேசி இந்த தார்மீக அடிப்படையில் இருக்கக்கூடிய இந்த விஷயத்தெல்லாம் பெற்றுக் கொடுங்க. அந்த இடத்துல நீங்க இருக்கீங்களா? உங்க சுயமரியாதையை இழந்து நீங்க இருக்கிறீங்கன்னு அவங்களுக்கு சுட்டி காமிக்கிறது தான் சார் நாங்க இப்ப சொல்லிட்டு இருக்கோம். மத்தபடி வேற எதுவும் இல்லை. அதாவது ஒரு ஆட்சி அதிகாரத்துல இருக்க கட்சியை வந்து கேட்பதற்கு ஜனநாயக ரீதியாக எல்லாருக்கும் எல்லா உரிமையும் உண்டு. இப்ப நீங்க கேட்ட இந்த கேள்வி எல்லாம் வந்து திருப்பி அவங்க கேட்கலாம், உரிமை உண்டு. அது ஒரு கட்சியுடைய சிக்கல். திருப்பி அவங்க என்ன கேட்பாங்கன்னா, இப்ப திமுக மீது வந்து திமுக வாரிசு அரசியல் இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? எடப்பாடி அவருடைய வாரிசு செஞ்ச செயல்னாலதான் சார் இதுக்கு கூட்டணிக்கு அவங்க ஓகே பண்ணிருக்காங்க. நாங்களா சார் சொன்னோம் இவங்களோட கூட்டணி அமைச்சா தீ குளிச்சுக்குவோம், நாங்களா சொன்னோம் இவங்களோட கூட்டணி அமைச்சனாலதான் 40,000 வாக்கு எனக்கு போச்சுன்னு அவங்க ஆளுங்கதான் சார் சொன்னாங்க. இன்னைக்கு பாருங்க, ஒரு மாநில தலைவர் பாவம் இங்கே அங்கேயும் ஓடி அலைஞ்சிட்டு இருந்தாரு. நீங்க அந்த மனுஷனையே பதவி விலக வச்சு இந்த ஊரை விட்டு ஓட வச்சுட்டாங்க. இதெல்லாம் இவங்களுக்குள்ள நடந்த ஒரு விஷயம் தானே சார். இப்பவும் நான் சொல்றேன், இவருடைய சொந்த அதாவது சொந்த எஸ்கேபிசமுக்காக, உண்மையா சொல்ல போனா அப்படிதான் சொல்லணும், இந்த எஸ்கேபிசமுக்காக திரு எடப்பாடியார் அவர்கள் அவருடைய வாரிசு காப்பாற்றணுன்றதுக்காகவும் அவருக்கு கீழே இருக்கக்கூடிய சில அமைச்சர்களை காப்பாற்றணுன்றதுக்காகவும் அவங்க வீட்டுக்கு இடி ஐடி இந்த ரைடு எல்லாம் வந்துடக்கூடாது, அப்புறம் அவங்களுடைய தலைமை அவர்கிட்டயே இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒட்டுமொத்த கட்சியை போய் அடமானம் வச்சிருக்காரு. அந்த அடமானம் வச்சதை இப்படி பண்ணிட்டீங்களேன்ற ஒரு ஆதங்கத்துலதான் நாங்க கேட்கிறோமே தவிர மத்தபடி அவங்கள பார்த்து எங்களுக்கு பொறாமையோ காழ்ப்புணர்ச்சியும் கிடையவே கிடையாது சார். அது எங்களுக்கு அவசியம் இல்லாத ஒரு விஷயம். உங்களுடைய ஆதங்கத்துக்கு வந்து உள்ளபடியே நான் தலைவணங்குறேன். குறிப்பா அடுத்த செய்தியில திரு திருமாவளவன் அவர்கள் கடந்த ஒரு 3 நாட்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு முகநூல் நிகழ்வுல திமுகவை மட்டுமே நம்பி விசிகா கிடையாது, தேர்தல் யுக்திகளில் எந்த முடிவையும் எடுக்கக்கூடிய இடத்தில் விசிகா எடுக்க தெரியும் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்திருக்காரு. அந்த அளவுக்கு அவர் சொல்வதற்கு அளவுக்கு திமுக என்ன பண்ணீங்க அவர் திமுக என்ன பண்ணும் அதை நான் சொல்றேன் பாருங்க. இப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அவங்க கொள்கை தெரியாது, எங்களுக்கு எங்களுடைய கொள்கை தெரியும் சார். அதாவது அரசியலே ஜனநாயகம், பொருளாதாரத்தில் சமதர்ப்பம், அதாவது ஒரு தனி மனிதனுக்கான சுயமரியாதையும் சமூக நீதியும் அப்படிங்கிறது எங்களுடைய இந்த கொள்கை. அதுல அரசியலே ஜனநாயகம் அப்படிங்கிறது எங்களுடைய கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் அது இருக்கு, சரிங்களா சார்? அது அவருடைய உரிமையின் அடிப்படையில் அவர் சொல்றாரு. அதாவது இந்த ஹெட்லைன்ல இருக்கிறது மட்டும் நீங்க சொல்லிட்டீங்க, ஆனா உள்ள திருமா சார் அவர்கள் நிறைய பேசியிருந்தாங்க. அதாவது அவங்க கட்சிக்காரங்க வந்து இப்ப சொல்லக்கூடிய சில முரண்களுக்கும் அவங்களுடைய அந்த இயக்கத்தை வந்து கட்டமைப்பை சரி பண்றதுக்காகவும் அவர் சொன்ன விஷயம் வந்து ரொம்ப அப்படியே பயங்கரமாலாம் அவர் சொல்ல கிடையாது. அவங்கள நம்பி நாங்க இல்ல, எங்களுடைய நிலைப்பாட்டையும் நாங்க சொல்லுவோம், அதையும் அந்த முதல்வர் அவர்கள் ஏத்துதான் செய்வாரு, அதற்கு இசைவு கொடுத்துதான் போவாரு அப்படிங்கிறதுதான் அவருடைய பேட்டியில முழுமையாவுமே நம்ம பார்க்கும்போது இருக்கும். அதனால அவங்களுடைய சொற்களை நாங்க வந்து எந்த விதத்திலையும் தவறாவும் எடுத்துக்கல. அவங்க சொன்னது அவங்களுடைய ஜனநாயகம், அவங்க சொல்லட்டும்.
ஆனா அவங்களுக்கான தகுதியும் இடத்தையும் கண்டிப்பா எங்களுடைய தளபதியார் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன கோரிக்கையோ அதை செஞ்சு கொடுத்து அதை சரி செஞ்சு கூட்டணி 2019 இருந்து சரியா கொண்டு வந்துட்டு இருக்கோம். இனியும் அதை வந்து சரியா கட்டமைப்பா கொண்டு போவோம் அப்படிங்கிற நம்பிக்கை அதுல ஒன்றும் பெரிய விஷயங்களா தெரியும். 2026 சட்டமன்ற தேர்தல் கூட்டணியில் விசிகா இருக்கும் அப்படின்றது நீங்க உறுதியா நம்புறீங்களா? இல்ல சார், கண்டிப்பா இங்கதான் இருக்கும், அதுல எந்த மாற்றமும் இல்ல. நீங்க இப்ப வந்து ஒரே ஒரு இப்ப வந்து ஒரே ஒரு இன்டர்வியூ மட்டும் பார்த்துட்டு தான் நம்ம சொல்றோம். இதுக்கு முன்னாடி திரு திருமாவளவன் அவர்கள் நிறைய பேட்டிகள் கொடுத்திருக்கிறாங்க. அப்பவே சொல்லியிருக்காங்க, எங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துல எந்த விதமான முரண்பாடும் கிடையாது. நாங்க என்ன கோரிக்கை வச்சாலும் எங்களுடைய சுதந்திரத்துக்கு அடிப்படையில தான் அங்க இருக்கக்கூடிய எல்லா கட்டமைப்பு கோட்பாடும் இருக்கு. அதனால எங்களுக்கும் அவங்களுக்கும் முரணே கிடையாது. இந்த வெளியே வரக்கூடிய வதந்திகளோ இதை பத்தியோ யாரும் எந்த விமர்சனம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது நிறைய விஷயத்துல அவரு தெளிவாவே சொல்லியிருக்காரு. ஆனா நிறைய பேர் தூண்டில் போட்டுட்டுதான் சார் இருக்காங்க, எனக்கு இந்த மீன் மாட்டுமா அப்படின்னு. ஆனா திருமா அவர்கள் ரொம்ப தெளிவா இருக்காரு. அண்ணா அவர்கள், நான் சுறாயா, உங்க மீன்ல நான் மாட்டவே மாட்டேன், நாங்க சரியான ரூட்ல தான் போயிட்டு இருக்கோம்னு எங்க கடலோட கலந்துதான் சார் இருக்காரு. அதனால ஒன்னும் பிரச்சனை இல்ல. இப்ப இந்த ஊடகத்துக்கு தீனி போடுறது அண்ணன் திருமாதா, அவர்தான் எங்க ஊடகத்துக்கு தீனி போடுறாரு. நாங்க திருப்பி கேட்டா நாங்க தூண்டில் போறதா சொல்றீங்க. அது அவருக்குதான் வெளிச்சம். திருமாவுடைய மனசாட்சிக்கு தான் வெளிச்சம். அது ஒண்ணு இல்ல சார், அவர் எங்காச்சும் மாட்டுவாரான்னு தான் பாத்துட்டு இருக்காங்க. ஆனா அண்ணன் அவர்கள் சுறா மாதிரி அது திராவிட முன்னேற்ற கடல்ல இன்னைக்கு கலந்து இருக்கு. இங்கேயே ரொம்ப அவருக்கு கம்ஃபர்டபுளா இருக்குன்ற பட்சத்துல வேற சின்ன சின்ன ஆறு குளம் குட்டை எல்லாம் தேடி அவர் போக வேண்டிய அவசியமே இல்லை சார். அதுதான் உண்மை. வாழ்த்துக்கள். அவர் அதை கண்டிப்பா வந்து உங்களுடைய எண்ணம் படி 2026 வரை கூட்டணியில் தொடரணும் அப்படின்றத வந்து தாண்டி தொடரும், அதையும் தாண்டி தொடரும். இதுதான் எங்களுடைய கூட்டாட்சி தத்துவம். நாங்க வந்து கூட்டணி வேறு ஆட்சி அமைப்பு வேறுன்னு சொல்ல மாட்டோம். என்ன இருக்கோ அந்த நிலைப்பாட சரியா சொல்லுவோம். அதை தொடர்ந்து காங்கிரஸ் உடைய செயற்குழு கூட்டத்துல ஒரு முக்கிய பொறுப்பாளர், நான் பேர் சொல்ல விரும்பல, ஒரு முக்கிய பொறுப்பாளர் வந்து துணை முதல்வர் பதவி கேட்டா என்ன, காங்கிரஸ் கட்சி துணை முதல்வர் பதவி கேட்டா என்ன அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. இப்போ ஒரு துணை முதல்வருக்கான இடம் உங்க கூட்டணியில இருந்தே வந்திருக்கு. இந்த உரிமை முழக்கத்தை எப்படி பார்க்க போறீங்க? ஒரு உரிமை முழக்கம் இதுக்கான விளக்கம் வந்து திரு செல்வ பெருந்தகை சார் வந்து ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. இத பத்தி எல்லாம் முடிவு செய்யறது தேசிய கட்சியினுடைய தலைமை முடிவு செய்யும். இங்க இருக்கிறவங்க எல்லாம் இத பத்தி ரொம்ப பேச வேண்டிய நிலைப்பாடு இல்ல, வேண்டாம் அப்படின்றது தலைமை சரியாதான் சார் இருக்கு. அத சார்ந்து கீழே இருக்கிறவங்க வேற யாராச்சும் ஒரு பேச்ச கேட்டோ வேற ஏதாவது ஒருத்தருடைய தூண்டுதல் பேருதோ சும்மா அப்பப்போ பேசுறதெல்லாம் நம்ம பெருசா எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால செல்வ பெருந்தகை அவர்கள் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. அந்த சொன்ன தலைமை சொல்றதை நம்ம சரியா எடுத்துக்கோமே சார். இன்னொருத்தரை ஏன் வந்து அவங்கள வந்து முரண்படுத்தி அவங்களுக்குள்ள சண்டை சச்சரையும் உண்டு பெற வைக்கிற அளவுக்கு நம்ம கிடையாது. அதற்கான முடிவையும் தலைமை எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது என்னங்கிறது இனிமேல் வரக்கூடிய அந்த கூட்டணி பத்தி பேசும்போது எல்லாமே முடிவு செய்வாங்க. ஆனா அவங்கவுங்களோட நிலைப்பாடு தெரியும் சார். அதனால யாரு எந்த நிலைப்பாடுல இருக்காங்க, அவங்களுக்கு என்னென்ன தகுதிகள் வேணுமோ அதை திராவிட முன்னேற்ற கழகம் கண்டிப்பா தரும் அப்படிங்கிற அந்த ஒரு சூழ்நிலையும் அவங்களுக்கு புரியும். கூட்டணி கட்சியில இருக்கிறவங்களுக்கும் அது புரியும். அதனாலதான் இது வரைக்கும் தொடர்ந்து எல்லாமே நல்ல ஒரு கட்டுக்கோப்பாதான் நடந்துட்டு இருக்கு. இங்க உரிமைக்கும் குரல் உண்டு, உறவுக்கும் நாங்க கை கொடுப்போம். அன்னைக்கு எங்களோட ஐயா கலைஞர் அவர்கள் சொல்றதுதான் நாங்க திரும்பவும் சொல்றோம். அதாவது உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம். அதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தார்மீக ஒரு சொற்களாகவே ஆகும். ஒருவேளை டெல்லி தலைமை அப்படி ஒரு கோரிக்கை வைத்தால் என்ன ஆகும்? யாருக்கு சார்? டெல்லி தலைமையில இருந்து ஒரு கோரிக்கை வந்துருச்சுன்னா என்ன ஆகும் நினைக்கிறீங்க? நம்ம கிட்ட இந்த கோரிக்கை வந்துருச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு அதுதான் சார் நான் எதுவும் நடக்கலாம். எதுவும் நடக்கலாம். அதுக்கும் இதே பதில் தான் சார் இருக்கும். உரிமைக்கு குரல் கொடுப்போம், உறவுக்கு கை கொடுப்போம். அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. அந்த சூழ்நிலை எப்படி அமையும், எப்படி வந்து அந்த சூழ்நிலையை கடத்தி கூட்டிட்டு போகணுங்கிறது எங்களுடைய தலைவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ரொம்ப தெளிவா தெரியும். அதை எப்படி செயல்படுத்தணுமோ அவரே செயல்படுத்துறாரு. ஆக முதல்வர் சீட்டு உறுதியா இருக்கு திமுகவிலேயே. அதுல அதாவது இது வந்து எந்த விதமான நாங்க வந்து ஒரு மெத்தனப்பாவோ இல்ல வந்து ரொம்ப வந்து எங்களுக்குதான் கிடைக்கும் அப்படிங்கிற அந்த ரொம்ப தன்னம்பிக்கையோட சொல்றது அப்படியெல்லாம் தாண்டி மக்கள் மனசுல இன்னைக்கு எங்களுடைய தளபதியார் இருக்கிறார்.
ஒவ்வொரு வீட்லயும் அவர் போய் குடியிருக்கிறார். இன்னைக்கு வந்து புதுமை பெண் மூலமாக, இல்ல தமிழ் புதுமை திட்டத்தின் மூலமாக, இல்ல காலை உணவு திட்டம்ங்கிற ஒரு உயர்தர ஒரு திட்டத்தை கொடுத்த ஒரு மனநிலையில, அது எல்லாத்துக்கும் மேல எங்களுடைய பெண்களை வந்து மதிக்கக்கூடிய விடியல் பயணமாகட்டும், உரிமை தொகையாகட்டும், அது எல்லாத்துக்கும் மேல இவங்க எல்லாம் கூட கேட்டு பெறக்கூடிய விஷயம். இன்னைக்கு கேட்காமலே செய்வார் எங்களுடைய தலைவர் அப்படின்னு சொல்றதுக்காக தாய் தந்தை இல்லாத அந்த குழந்தைகளுக்கு மாதம் 2000 ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லக்கூடிய அந்த தாயுமானவரா இருக்கக்கூடிய அந்த உள்ளமும், அதை தாண்டி இன்னைக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு அவங்களுக்கான இந்த உள்ளாட்சி அமைப்புகள்ல அவங்களுக்கான பொறுப்புகளை வழங்கப்படும்னு சொன்னது வரைக்கும் எல்லா நிலைப்பாட்டிலையும், அதாவது இது வந்து ஒரு குறிப்பிட்ட சார்ந்த சமுதாயத்துக்காக இல்ல, எல்லோருக்கும் எல்லாம் அப்படின்னு சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் போய் சேர்ற மாதிரி இன்னைக்கு நம்மளுடைய திட்டங்கள் வலுவா இருக்கு. இந்த திட்டத்தின் மூலமாக தமிழ்நாட்டு மக்கள் மனது முழுக்கவும் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் நிரம்பி இருக்காங்க. எல்லாத்துக்கு மேல என்னுடைய முதல்வர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் நிரம்பி இருக்கிறாரு. அதனால 2026 எந்த விதமான ஆப்ஷனும் இல்ல சார். ஒரே ஆப்ஷன் டிஎம்கே மட்டும்தான். அந்த சீட் எங்களுக்கு மட்டும்தான். இறுதி கேள்வி மேம், இப்ப கூட்டணியில மத்த கட்சியில இணையறதுக்கு வாய்ப்பு உண்டு இல்லையா? மத்த கட்சினா எந்த கட்சி சார்? மத்த கட்சி இணைய வாய்ப்பு உண்டான்னு கேக்குறேன். சார் இங்க கட்சிகளும் இருக்கு, காட்சிகளும் நிறைய இருக்கு சார். இங்க கட்சிகளும் இருக்கு, காட்சிகளும் நிறைய இருக்கு. பாமக இணையம் சொல்லப்படுது, அதெல்லாம் உண்மையா? தகவல் வந்து பாமகவும் இணையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது எல்லாமே வந்து தலைமை வந்து முடிவு செய்யும் சார். இப்ப பாமக வந்து வெளியே போனது அப்படிங்கறதால இல்ல சார், அவங்களுக்கே தெரியும் அவர்களுக்கான இடஒதுக்கீட்டுக்காக குரல் கொடுத்து அதற்காக யாரு முன்ன நின்று போராடினாங்க அப்படிங்கறது அவங்களும் மறந்திருக்க மாட்டாங்க, நாமளும் மறந்திருக்க மாட்டோம். அந்த நிலைப்பாடை கொண்டு வந்தவரே முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் ஐயா அவர்கள். நான் முன்ன சொன்னதுதான் சார், திரும்பவும் இன்னொரு டைம் தெளிவா பதிவு பண்றேன். உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைன்னு வந்தா கண்டிப்பா நாங்க குரல் கொடுப்போம். அதுல தமிழ்நாடுதான் முதன்மையான ஒரு மாநிலமா இருக்கும். அதுலயும் முதன்மையான இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகமா இருக்கும். இதன் மூலமா தான் வழி நடத்திட்டு இருக்கோம். எது நடந்தாலும் நன்மையாகவே நடக்கும். ஆனா 2024 கூட்டணி ஆட்சியாக இருந்தாலும் முதன்மைத்துவம் பெற்றதா இருக்கக்கூடியது திராவிட முன்னேற்ற கழகமாகவும் எங்களுடைய தளபதியாரனுடைய ஆட்சியா தான் சார் இருக்கும். அதுல எந்த விதமான டவுட்டும் இல்லை. அதாவது அரசியல்ல தீண்டத்தகாத கட்சி எந்த கட்சியும் இல்லை அப்படின்னு உள்வாங்கிக்கலாமா? அப்படி புரிஞ்சுக்கலாம். எங்களோட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோட்பாடை பொறுத்த வரைக்கும் விளிம்பு நிலையில இல்ல தீண்டத்தகாத அப்படின்ற ஒரு சொல்லே கிடையாது சார். எல்லாத்தையும் எல்லாமே. அதனாலதான் நான் முன்னையே சொன்னேன், இன்னைக்கு அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு அப்புறம் அவங்களுக்கு நினைவிடம் எழுப்பப்பட்ட போது 6 கோடி ரூபாய் அதுல நிலுவையில இருக்குன்னு சொல்லும் போது அதை கேட்க போன அமைச்சர் கூட இது ஏன்பா எங்ககிட்ட கேட்டுட்டு போயிட்டீங்க, நீங்க அந்த பில்லை ஃபர்ஸ்ட் கட்டிட்டு வாங்கன்னு சொன்னவர் எங்களுடைய முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படின்னு சொல்லும் போது நாங்க யாரையுமே வேற்றுமையா பார்க்கலையே சார். வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கறதானே சார் எங்களுடைய கோட்பாடு. அதனால அந்த சொல் கூட நாங்க எடுத்துக்க மாட்டோம். தீண்டாமை, தீண்டத்தகாமை அந்த சொல்லெல்லாம் எங்களுக்கு கிடையாது சார். அனைவரையும் அரவணைச்சு கூட்டிட்டு போறோம். எங்களோட சேர்ந்து பயணிச்சு வாங்க, தமிழ்நாட்டை முதன்மையான மாநிலமா மாத்தலாம், இந்தியாவுக்கு வழிகாட்டியா இருக்கலாம் அப்படிங்கறதான் சார் கோட்பாடு. ரொம்ப நன்றி மேடம், ரொம்ப நன்றி. உங்கள் லெஜண்ட் சரோனாவில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 2000 தள்ளுபடி. ஏப்ரல் 22 முதல் மே 4 வரை தி லெஜண்ட் நியூ சரோனா ஸ்டோர்ஸ் பிரம்மாண்டமாய் பாடி. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க.